ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸ்க்கு எப்படி இன்ட்ரோ அவுட்ரோ வீடியோ வந்து கொடுக்கறது, அதுக்கு எப்படி வந்து மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 வேஸில் வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுக்கறது அப்படின்றத 2 ஆப் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் 99 இன்ட்ரோ மேக்கர் வித்தவுட் வாட்டர் மார்க் அதை வந்து கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சின்னதாக வந்து வாட்டர் மார்க் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது, அதாவது நேம் வந்து எப்படி வரணும் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து எந்த டிசைனில் இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி வரும், இல்லை அப்பர் லெட்ரு இன்னர் லெட்ரு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் வந்து நம்ம நம்ம 2 லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்குற மாதிரி ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நான் யூடியூப் டார்கெட் அப்படின்றதுனால இந்த டிசியில் பார்த்திங்கன்னா ஒய்டி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த டைட்டில்ஸ் அப்படின்றதுல வந்து யூடியூப்னும் கலெக்ஷன்ஸில் இருக்கிறத வந்து டார்கெட் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிசி இருக்கிறதுல வந்து நான் ஒய்டியாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைட்டில்ஸில் பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸோட நம்மளுடைய நேம், அது நம்மளோட சேனல் நேம் கொடுத்து நம்ம இன்ட்ரோ வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னாலும் சப்ஸ்கிரைப்னு அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டில் அந்த இதில் கொடுத்துக்கலாம். எது வேணால் கொடுத்துக்கலாம். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொசிஷன் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர்லேருந்து ஒரு எடுத்துகிட்டு வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த கலர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்றத ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் என்னவோ அதை வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவை உள்ளதை வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் என்ன வரணும் அப்படின்றத இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏதோ ஒரு பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். போயிட்டு இப்படி வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக வந்து வந்துகிட்டே இருக்கும். இது ஃபுல்லான பிறகு உங்களது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுதான் வரும். அதாவது இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இதை வந்து நான் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து கீழே வர்றதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதை வந்து நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுன்னு சொல்லிடுறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடியது இருக்கும். இதில் வந்து விஐபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சைடில். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பே பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு இதுதான் சூஸ் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் விஐபி இருக்கிறத வந்து பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மற்றதெல்லாம் இருக்குது, அதுவே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறதே நல்லா தான் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எஜுகேஷன், ஹாலிடே, லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் சேனல் எடுத்து காமிக்கிறேன். நியூஸ் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் சேனல் வந்து இதில் வந்து உங்களுடைய நியூஸ் டைட்டில் வந்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து நல்லா சேனலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய குக்கிங்க்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து மியூசிக் நீங்கள் சேனல் பண்ணிங்கன்னா மியூசிக் இந்த மாதிரி ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏதோ ஒரு இதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். நேச்சர்லேருந்து ஒகேஷன் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து எனர்ஜின்றதில் வந்து நான் லைட் டெக்ஸ்சர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து யுவர் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருக்கிறதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
அதிலே நிறையா கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டைட்டிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் வந்து டைட்டிலுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதையும் வந்து பக்கத்தில் இருக்க டீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு பேக்ரவுண்டு எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது யூடியூப் டார்கெட் அப்படின்றத நான் வந்து இதில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சேனல் நேம் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றனாலும் எது வேணால் நீங்கள் உங்கள் டைட்டில் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் யூடியூப் டார்கெட்னு கொடுத்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இது வந்து சிம்பிளாக இருக்கிறதா நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இதிலே வந்து அவுட்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ட்ரோலே வந்து அவுட்ரோ அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வந்து என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எந்த மாதிரி ஃபாண்ட்டு வேணுமோ அதையும் வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து எந்த ஸ்பீடுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணி இதை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே டிக் மார்க் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்ட்ரோ வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட சேனலில் எப்படி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து இது வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நான் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீயாகவே வந்து நிறைய கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா பே பண்ணி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நிறைய ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மியூசிக் ஆட் பண்ணாலும் மியூசிக் அங்கேயே வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. மியூசிக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் யூஸ் பண்ணாலும் இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெல் பட்டன் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பெல் பட்டன் லைக் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷனும் அந்த இன்ட்ரோ வீடியோவில் வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த இன்ட்ரோ வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மியூசிக் வந்து அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா மியூசிக் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீடியோக்கு தேவையான மியூசிக் அதில் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணுறது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதோட தான் டெம்ப்ளேட்ஸ் தேவைன்னா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் எதாவது வேணும்னாலும் பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் எதாவது தேவைனாலும் அனிமேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மியூசிக் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு அங்கே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு YouTube/account அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். இப்போது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து இதிலே வந்து டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இது நார்மலாக தெரியும். இது இப்போ வந்து வேறு மாதிரி அதாவது யூடியூப்லேயே டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு YT ஸ்டுடியோ ஆப் மூலமாக அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து தெரியாது. அதனால் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுடைய லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் எடுக்க போகிறீங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃப்ரீயாக வந்து இதில் வந்து மியூசிக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமும் வந்து இதில் வராது. நீங்கள் அதிலே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டரில் அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லேயே வரும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரோ வீடியோக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையானது பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் எந்த இதில் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா கூட அது பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா 0.05 இருந்துச்சு, நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து 0.10 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து டபுளாக ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி ஆக்கி கூட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நான் வந்து இந்த சைடு ஆடடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டவுன்லோடு அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். இதில் நீங்கள் இன்ட்ரோ மேக்கர்லேருந்து தானே வீடியோ எடுத்தீங்க, அதை கிளிக் பண்ணி அதுலேருந்து அந்த வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து யூடியூப் டார்கெட் அந்த வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணல, அப்படியே நார்மலாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். இதில் வந்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மியூசிக் எடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ் அதில் தான் வந்து சேவ் ஆகிருக்கும். அதில் வந்து யூடியூப் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண இது மியூசிக் வந்து இதில் இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எது நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய வீடியோக்கு அந்த சூட்டபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மியூசிக் வந்து நீங்கள் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சூட்டாக ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாக இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அந்த மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அதில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் மீடியாவில் போயிட்டு என்னுடைய இந்த யூடியூப்க்கான லோகோ கொடுக்கணும் அப்படின்றனால யூடியூப் அப்படின்றத மட்டும் நான் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அதில் செட் பண்ணிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் மார்க் வந்து தெரியாது. நம்மளுடைய யூடியூப்ன்றதுனால யூடியூப் டார்கெட் நம்மளோட லோகோன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லோகோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏதோ ஒன்று நான் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து அந்த யூடியூப் அப்படின்றத கொடுத்து கீழே வச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து தெரியாது, அங்கே இருக்கிற லோகோ வந்து தெரியாது, அதாவது வாட்டர் மார்க் வந்து தெரியாது, நம்மளுடைய லோகோ தான் அதில் இருக்கும். அப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வாட்டர் மார்க் இருக்க மாதிரி நமக்கு தெரியாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இது வந்து இன்ட்ரோவில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் அவுட்ரோ வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இப்போ நான் இந்த வீடியோலையும் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோவும் கொடுத்துருப்பேன், அவுட்ரோ வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதிலே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து வரீங்க. தேங்க்யூ.